ஈரோடு அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் தனியார் பள்ளி பொறுப்பாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இந்த விபத்தினுடைய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்ப்போம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்போம். சதாசிவம், இந்த விபத்து தொடர்பான கள விவரங்கள் என்ன? ஈரோடு வீரப்பச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவர் ஆன்லைன் ட்ரேடிங் தொழில் செய்து வருகிறார். இவர் தனது பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட காரை இரண்டாவது முறையாக, அதாவது செகண்ட்ஸ் வாங்கி விலைக்கு நேற்றைய தினம் வாங்கியுள்ளார். இதனை கொண்டாடும் வகையில் நண்பர்களுடன் பார்ட்டி கொடுப்பதற்காக ஈரோடு சோலார் பகுதியில் தனியார் உணவகத்தில் விருந்து முடித்துவிட்டு தனது காரில் தனியாக மூர்த்தி சென்று கொண்டிருந்தார். அப்போது மொடக்குறிச்சி சாலையில் சென்று கொண்டிருந்த போது, அப்போது சின்னியம்பலை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிரே விறகு பாரம் ஏற்றி வந்த லாரி கார் மீது திடீரென மோதியது. இதில் கார் முழுவதும் சேதமடைந்து காரை ஓட்டி வந்த மூர்த்தி சம்பவ இடத்திலே உயிர் வந்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மொடக்குறிச்சி போலீசார் உடலை கைப்பற்றி ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக மூர்த்தியின் உடலை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து சம்பவம் குறித்து லாரி ஓட்டுநர் மற்றும் அவருடன் வந்த கிளீனரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு முன்னதாக இந்த விபத்து சம்பவம் குறித்து பதவிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது விபத்து நிகழ்ந்த பகுதி என்பது பார்த்தால் குறுகலான சாலையும், அதே மாதிரி அதிகமாக அந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அதிகமாக பாரம் ஏற்றி செல்லும் லாரிகள் இரவு நேரத்தில் அடிக்கடி வேகமாக செல்வதால் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் கண்காணிப்பு பணிகளும் அதே போன்று வேக தடுப்புகளையும் அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.